ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தில் வந்து ஸ்டார் முள் எடுக்கிறத பற்றி வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இப்போ என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவாக அதை சும்மா ஷார்ட்டாக தான் போட்டிருப்பேன். இதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து தான் ஸ்டார் முள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். ஆனால் இது இந்த இடத்துல இல்லாமல் அது உள்ளே வந்திருக்கு பாருங்களேன். என்னால் தெளிவாக காட்ட முடியலையே. ஓகே, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார் முள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம வந்து இவ்வளோ கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இவ்வளோ கட் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் ஸ்டார் முள் வந்து இந்த இடத்துல வரல. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இதுதான் இது வந்து என்ன ஆகும்னா சாப்பிடும்போது தொண்டையில் போய் மாட்டிக்கும். அதுக்காக தான் இந்த முள்ளை எடுத்துகிட்டு சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. நாங்கள் கிராமத்தில் வந்து இதை தொண்டை முள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார் சைஸில் இருக்கிறதால ஸ்டார் முள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதனால் இந்த பழம் சாப்பிடும்போது கவனமாக இந்த முள்ளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. சப்பாத்தி களி சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா ஹெச்பி லெவல், அதாவது ஹீமோக்ளோபின் வந்து அளவு கூடும். இப்போ இந்த நம்ம சப்பாத்தி களி பழம் சாதாரணமாக 1 மாதம் 2 மாதத்தில் பழுக்கிறது கிடையாதுங்க. இது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது மாதிரி தான். எப்படின்னா ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு 10 மாதம் தேவையோ அதே மாதிரி இதில் ஒரு பழம் பழுத்து நம்ம கைக்கு வர்றதுக்கு கரெக்டாக 9.5 மாதம், 38 வாரங்கள், 39 வாரங்கள், 10 மாதம் தொட்டுரும். சரிங்களா? இப்போ ஒரு பூ பூத்து பிஞ்சு விட்டு காய் வந்து இந்த பழம் பழுக்கிற நாட்கள் வந்து 9.5 மாதம் ஆகும். சரிங்களா? இப்போ இது அவ்வளோ ஈஸியாக அது கிடைக்கிறதில்ல. ஏன்னா மழை நீரை மட்டுமே நம்பி இயற்கையிலே வந்து விளையக்கூடியது. இதை சாப்பிட்றதால கர்ப்பப்பை பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். இர்ரெகுலர் பீரியடாக இருக்கட்டும், இல்லை ப்ளீடிங் வந்து நிற்காமல் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் ப்ளீடிங் வந்து நீங்கள் மாத்திரை மருந்து ஊசிக்கலாம் நிறுத்தாட்டியும் இந்த பழம் தினமும் 15 நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ப்ளீடிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். கேன்சர் இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பையில் கேன்சராக இருக்கட்டும், பிசிஓடியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா 1 மண்டலம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட கட்டியோட வலுவிழந்து அதுக்கப்புறம் வந்து அது கரைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? தேங்க்யூ. யாருக்கா சப்பாத்தி களி வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கால் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பக்கத்துலேயே கிடச்சிச்சு அப்படின்னாலும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. குழந்தைங்களுக்கும் இதை சின்ன வயசுலேருந்தே கொடுத்து வளர்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.